ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அடியேனுடைய இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு நல்ல ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்குமே அடியேனின் மனமார்ந்த நன்றிகள். முதலில் அடியேன் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அடியேன் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறேன். கொலுவின் பொழுது எப்படி தேவிகளை ஆவாகன மந்திரம் சொல்லி அழைப்பது, எப்படி பூஜை செய்வது, மந்திரங்கள் சொல்வது, எந்தெந்த மந்திரங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அடியேன் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதை பார்த்து கொள்ளலாம். கொலு வைக்காதவர்கள் எப்படி பூஜை செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம். அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அடியேன் உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொலு வைக்காதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும். கொலு வைக்காதவர்கள் 3 விதமாக தெய்வத்தை, அந்த அன்னையை வழிபாடு செய்யலாம், தேவியை வழிபாடு செய்யலாம். நவராத்திரி கொலு வழிபாடு என்பது பெண்கள் செய்வதிலேயே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு என்பது இந்த நவராத்திரி கொலு வழிபாடு. அந்த வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடு. அந்த வழிபாடு செய்ய செய்ய பலவிதமான நன்மைகள், வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைவோம் என்பது நிச்சயமாக அடியேன் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் பலர் அனுபவித்து அதை மகிழ்ந்து தெரிந்து கொண்ட அனுபவித்த விஷயங்கள் இவை. ஆகவே இந்த கொலுவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கிறதுங்க. 10 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். கொலு வச்சு வழிபாடு செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஏனென்றால் இப்பொழுது ஒரு சிலவருக்கு கொலு வைக்கும் பழக்கம் இருக்காது. அப்படி இருப்பவர்கள் நாம் திடீர்னு நான் கொலு வச்சோம்னா, இப்போ நாங்கள் ஒரு வருஷம் கொலு வச்சா ஒவ்வொரு வருஷமும் கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும் பொழுது எங்களால் அப்படி வைக்க முடியுமா? இப்போ திடீர்னு வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அல்லவா? ஏனென்றால் 10 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும் என்பது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏனென்றால் நான் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த 10 நாட்கள் இறை வழிபாட்டிற்கென்றே ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த கொலு வழிபாடு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது 3 விதமான வழிபாடுகளை நாம் செய்யலாம். எப்படி என்றால், கலசம், வெறும் கலசம் மட்டும் வைத்து அந்த 3 தேவியரும் இந்த கலசத்தில் எழுந்தருள சொல்லி, யார் யார் அப்படின்னா மகாலட்சுமி, துர்கை, சரஸ்வதி, இந்த 3 பேரை தான் கொலுவின் போது வழிபாடு செய்வார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த 3 தேவியரையும் இந்த கலசத்தில் எழுந்தருள செய்து இந்த 10 நாட்கள் அந்த கலசம் மட்டும், கொலு பொம்மை எல்லாம் எதுவுமே வைக்காமங்க, மணப்பலகை போட்டு கலசம் மட்டும் வைக்கணும். எப்படின்னா, ஒன்று ஒரு வாழையில போட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே ஒரு சின்ன சொம்பு வச்சா போதும். இல்லாட்டி உங்களுக்கு குடம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பித்தளை குடமோ ஒரு வெள்ளி குடமோ வைத்து நீங்கள் கலசம் வைக்கலாம். கலசம் வச்சு அதுக்கு அந்த கலசத்தில் தண்ணீர், சுத்தமான தண்ணீரை வைத்து சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஒரு 5 வகை விஷயங்களை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏலக்காய், கிராம்பு அதை சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு அது மேலே அந்த கலசத்தில் நீங்கள் தங்க காசு, ஒரு 1 கிராம் 1/2 கிராம் காசு இருந்தால் கூட அந்த தங்க காசை சேர்க்கலாம். அப்படி இல்லை, எங்ககிட்ட தங்க நாணயமே இல்லை அப்படின்னா நீங்கள் அணிந்துள்ள இந்த நகைகளை நீங்கள் சேர்க்கலாம். இந்த செயின் போட்டிருக்கீங்களா, அதை இந்த கலசத்தில் சேர்க்கலாம். அப்படி இல்லையா, எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க, நான் காதில் போட்டுக்கிற ஒரே ஒரு கம்மல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த கம்மலை கூட நீங்கள் அந்த கலசத்தில் நன்றாக எடுத்து சுத்தம் செய்து, நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் செய்து இந்த கலசத்தில் நீங்கள் சேர்க்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் வச்சு அதுக்கப்புறம் தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி வச்சிடணும். அவ்வளவுதாங்க கலசங்கிறது. இந்த கலசத்தில் அப்படியே நீங்கள் இந்த 10 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை இப்படி கலசம் வைக்கும் பொழுது என்னன்னா, மொதல் நாள் மட்டும் இந்த ஆவாகன மந்திரம் கூறினால் போதும். ஆனால் இந்த ஆவாகன மந்திரம் கூறி இந்த கலசம் வச்ச பிறகு அந்த கலசத்தை 10 நாட்கள் நீங்கள் அதே இடத்தில் தான் வைத்திருக்க வேண்டும். அந்த கலசத்தை நகர்த்தக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு வழிபாடு, என்ன கலசம் வைத்து வழிபடும் முறை. இன்னொரு வழிபாட்டு முறை என்ன என்றால், அகண்ட தீபம். இந்த அகண்ட தீபம் வைத்து வழிபடும் முறை. 1/2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மண்ணாலான இந்த அகல் விளக்கை வாங்கிக்கோங்க. அந்த விளக்கில் நல்ல 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு எப்பொழுதுமே அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கனமான திரியாக போட்டு அந்த விளக்கு
அந்த ஆரம்பத்தில் அந்த முதல் நாள் வந்து நீங்கள் இந்த தேவியை இந்த தீபத்தில் எழுந்தருள செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ இதே 3 தேவியர்களை வந்து நாம் இந்த தீபம் ஏற்றிட்டு இந்த தீபத்தில் எழுந்தருள வச்சுருவோம். அவ்வளோதான். அப்படி எழுந்தருள வைத்து விட்டால் அந்த 10 நாட்கள் அந்த தீபம் வந்து இரவும் பகலும் எரிய வேண்டும், அந்த அணையக்கூடாது. அப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இது வந்து 2வது முறை. அதற்கு பிறகு இதில் வந்து என்ன ஒரு பயம் இருக்கும், திடீர்னு தீபம் அணைஞ்சிருச்சுன்னா என்ன, எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கத்தானே செய்யும். என்னடா நம்ம வந்து தீபம் ஏற்றின தீபம் அணைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையா? அதற்காக இப்பொழுது 3வது ஒரு வழிமுறை வந்து மிகவும் எளிமையான வழிமுறை, ஆனால் நல்ல பயனை தரக்கூடிய வழிமுறை. அது என்ன என்றால் திருவிளக்கு வழிபாடு. அவ்வளோதாங்க. இந்த அகண்ட தீபமாக இருந்தாலும் சரி, திருவிளக்காக இருந்தாலும் சரி, கீழே ஒரு வெள்ளித்தட்டோ அல்லது பித்தளை தட்டோ வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே தான் இந்த அகண்ட தீபத்தையோ அல்லது அதற்கு மேலே தான் இந்த 5 முகங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய திருவிளக்கையோ வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபத்தில் இந்த அகண்ட தீபமாக இருந்தாலும் சரி, திருவிளக்காக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே வந்து தீபத்தில் தான் எழுந்தருள சொல்லி தேவிகளை நாம் பிரார்த்தனை செய்வோம். இப்போ அந்த அகண்ட தீபம் வைக்கும் வழக்கம் இருக்கிறவர்கள் நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னா ரொம்ப தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்லதுதான். முதல் நாள் வந்து அந்த தீபத்தில் இந்த ஆவாகன மந்திரம் எல்லாம் கூறி நாம் எழுந்தருள செய்து விட்டோமானால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் 10 நாள் தொடர்ந்து பூஜை செஞ்சால் போதும். தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்லோகங்களை கூறி இந்த லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திருசதி நாமாவளி, லலிதா நவரத்ன மாலை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நீங்கள் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அர்ச்சனை, துர்கை அர்ச்சனை, சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை, இந்த மாதிரி நீங்கள் 10 நாள் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் வந்து இந்த திருவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் மிகவும் எளிமையான ஒரு வழிமுறைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. தினமும் வந்து திருவிளக்கில் 5 முகமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முடிந்த பிறகு அந்த திருவிளக்கில் உள்ள தீபத்தை குளிரச் செய்து விடலாம். அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் வழிபாட்டுக்கு ஒதுக்குவீங்களா, அந்த தீபம் எரிய வச்சு நீங்கள் குளிரச் செய்து விடலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஆவாகன மந்திரம் தினமும் அதை கூற வேண்டும். அவ்வளவுதான். வெறும் ஆவாகன மந்திரம் தினமும் கூறணுமா, ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷம்தான், அவ்வளவுதான். நீங்கள் வந்து இப்போ ஒரு நாள் கூட இந்த ஆவாகன மந்திரத்தை சொல்லும் பொழுது 3வது நாள் 5வது நாட்கள் நீங்கள் இந்த ஆவாகன மந்திரத்தை சொல்வதற்கும் வந்து வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக சொல்ல வந்துடும். இதுவே நீங்கள் 10வது நாள் இந்த ஆவாகன மந்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிருவீங்க. அவ்வளோதாங்க. இந்த வழிபாடு தான். அவ்வளவுதான். இந்த 3 விதமான வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்து இந்த கொலு பொம்மைகள் எதுவும் வைக்காமல் இந்த 3 விதங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்பொழுது வந்து இந்த மந்திரங்களை எப்படி சொல்வது, எப்படி பூஜை ஆரம்பிப்பது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல வந்து கலசம் சொன்னேன் இல்லையா, அந்த கலசம் வைக்கும் பொழுது நீங்கள் பச்சரிசியில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கலசத்துக்கு முன்னால் பிள்ளையாரை வச்சுக்கணும். அதே பச்சரிசி மேலே வச்சுக்கணும். இல்லாட்டி தனியாக ஒரு சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அந்த சின்ன தட்டில் கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் பிள்ளையாரை நீங்கள் வைக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு வெள்ளியிலையோ இல்லை பித்தளையிலையோ சின்ன பிள்ளையார் விக்கிரகம் இருந்துச்சுன்னா அந்த சின்ன பிள்ளையார் விக்கிரகத்தை நீங்கள் அந்த மேலே நீங்கள் அந்த கலசத்துக்கு முன்னால் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் 3 வழிபாட்டு முறைக்கும். அகண்ட தீபமாக இருந்தாலும் முன்னால் பிள்ளையார் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருவிளக்கு வழிபாடாக இருந்தாலும் முன்னால் பிள்ளையாரை வச்சுக்கோங்க. இப்படி எங்ககிட்ட பிள்ளையார் இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சளில் எங்களுக்கு வந்து நல்ல முகமெல்லாம் வச்சு எங்களுக்கு பிள்ளையார் வைக்க தெரியாது அப்படின்னா அதுவும் பரவாயில்ல. நீங்கள் கோபுரமாக ஒரு பிள்ளையாரை அழகாக வச்சு அந்த பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு வந்து 100க்கு 100% பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது வந்து நாம் வந்து இந்த வழிபாட்டை செய்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ இதையும் வந்து ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த இப்படி வழிபாடு முறை நீங்கள் செய்யும் பொழுது வருடம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு 1 வருஷம் நாங்கள் பண்ணுறோம், அடுத்த வருஷம் எங்களால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை இப்போ வந்து ஐப்பசி மாதத்தில் வந்து கல்யாணம் வச்சுருக்கேன், அதனால் வந்து 10 நாட்கள் தொடர்ந்து எங்களால் இப்படி வழிபட முடியலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செய்யலாம். அது விஜயதசமி அன்று மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் 3 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு அந்த 3 நாட்களிலும்
மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை இந்த 3 தேவிகளுக்கும் உரிய மந்திரத்தை நீங்கள் கூறி வழிபாடு செய்து நிறைவு செய்து விடலாம். இப்படி வந்து உங்களுடைய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த இயலாத சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் இல்லையா, அதற்கு தான் அடியேன் வந்து இந்த உபாயம் கூறுகிறேனே தவிர உங்களுடைய சோம்பேறித்தனத்திலான வந்து ஆமாம் போன வருஷம் 10 நாள் பண்ணேன்ப்பா, இந்த வருஷம் 3 நாள் போதும் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. நீங்கள் வந்து ஏனென்றால் மனம் உருகி இந்த தேவிகளை வந்து 10 நாட்கள் தொடர்ந்து வழிபட உங்களுக்கு வந்து முதல்ல அந்த துர்காதேவி என்ன தெரியுமா தருவா, உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாள். நீங்கள் எந்த ஒரு பெண்ணிற்கு வேண்டியது என்ன என்றால் மன தைரியம் தாங்க. அந்த தைரிய லக்ஷ்மியை வந்து வரவழைத்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பூஜை என்று சொன்னால் அது நவராத்திரி பூஜை தான். ஏனென்றால் எவ்வளவு பெரிய ஒரு அரக்கர்கள் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்த தேவி அல்லவா, அந்த தேவியை நாம் வழிபாடு செய்கிறோம். ஆகவே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், முதல்ல மனசு தைரியம் கிடைக்கும். இந்த தைரிய லக்ஷ்மி இருந்தாலே போதும், நாம் எல்லா விதமான பிரச்சனைகளும் எளிதில் எதிர்கொண்டு அவ்வளோதானா அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். முதல்ல வந்து இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூஜை வந்து இந்த நவராத்திரி பூஜை. இப்பொழுது வந்து இந்த மூன்று விதத்திலுமே எப்படி வந்து விநாயகருக்கு இப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிள்ளையாருக்கு நம்ம முதல்ல இப்போ வழிபாடு செய்ய இருக்கிறோம். இப்பொழுது வந்து நாம் வந்து இந்த மந்திரங்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இன்னொரு பதிவில் ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அந்த பதிவில் வந்து வெறும் மந்திரங்களை மட்டும் நான் வந்து கூறி பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த இதில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் கூட நீங்கள் பார்த்து அந்த மந்திரங்களை சொல்லலாம். இந்த மந்திரங்கள் சொல்ல உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே வரும். அதை பார்த்து கொஞ்சம் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. மந்திரங்கள் கூறி வழிபாடு செய்தால் அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது என்பதை அடியேன் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மந்திரங்களின் சக்தி என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அல்லவா. ஆகவே வந்து அந்த மந்திரங்களை நாம் கற்றுக்கொண்டு கூறும் பொழுது உங்களுக்கே பாருங்க மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆகா, நம்மளுக்கும் மந்திரம்லாம் தெரிஞ்சு நம்மளும் நல்லா பூஜை பண்ணோமே அப்படின்னு வந்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும். அந்த 10 நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பூஜை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து பூஜை செய்யும் பொழுது நம்ம முதல்ல என்னென்ன பூஜைக்குரிய ஜாமான்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன், கேளுங்க. முதல்ல வந்து இந்த மஞ்சத்தூள் வேணும், சந்தனம் பொடி அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. அட்சதை வேண்டும், அதுக்கப்புறம் உதிரி புஷ்பம் வேண்டும், பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக வேண்டும், அதுக்கப்புறம் தூபம் காண்பிப்பதற்கு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் வச்சிருப்பீங்க, அது தெரியும். அதுக்கப்புறம் தீபம் காண்பதற்கு நெய் தீபம் காட்டுவது மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது. நெய் தீபத்தில் நீங்கள் வந்து காண்பிப்பது அவ்வளோ நல்லதுங்க. அதனால நெய் தீபக்கால் அப்படின்னு ஒரு தீபம் எரியிற நெய் தீபக்கால் இருக்கிறது. அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விலை. சரிங்களா? அது பித்தளையில் இருக்கும், கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இல்லாட்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரம் இல்லாட்டி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரம்னா ஒரு டம்ளர், அதில் ஒரு ஸ்பூன் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பித்தளையில் தான் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு எவர் சில்வர் டம்ளரு ஸ்பூன் போட்டு வச்சிடாதீங்க. பித்தளையில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆகவே வந்து பித்தளை இந்த பூஜைக்கு எல்லா பூஜைக்குமே வந்து பித்தளை, செம்பு, வெள்ளி இந்த 3ஐயும் உபயோகிப்பது வந்து ரொம்ப நல்ல பலனை தரும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த கலசத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பெற்றோர்களாக உங்களுடைய மகன் மருமகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மகள் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பெற்றோர்கள் கூட இந்த பூஜையை அவர்களுக்காக என்று செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அணிந்துள்ள அவங்க மோதிரம் இருக்கிறது இல்லையா, அந்த மோதிரத்தை வந்து நீங்கள் இந்த கலசத்தில் சேர்த்து இந்த 2ஐயும் நல்லா அவங்க அணிஞ்சிருக்கிற மோதிரத்தை எடுத்து கலசத்தில் சேர்த்து இந்த 10 நாளும் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக பிரச்சனை என்பது தீரும். இதை வந்து நீங்கள் அதை நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக பலன் இருக்கும். இப்பொழுது வந்து
முதல்ல வந்து குரு நமஸ்காரம் சொல்லியிருக்கிறோம். இந்த பூஜை இது உதிரி பூ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது அருவம்புல் மாலை, அதுக்கப்புறம் அரளிப்பூ, எல்லா பூவும் சேர்ந்து வச்ச வந்து கதம்பத்தை வச்சுக்கலாம். நல்லா மாலை போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த கலசத்துக்கு நீங்கள் வந்து நல்ல அம்மன் முகம் வச்சு அந்த பாவாடை கட்டி அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நன்றாக இந்த கலசத்தை மட்டும் வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து நீங்கள் 10 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். இப்பொழுது குரு நமஸ்காரம். இந்த குருவின் மூலமாகத்தான் வழி வழியாக இந்த எல்லா மந்திரங்களும் ரிஷிகள் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த மனிதர்களுக்கு வந்து அதற்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஆகவே வந்து நாம் வந்து முதல்ல வந்து குருவை தான் வணங்க வேண்டும். குரு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது மகா கணபதி பூஜை. விநாயகர் மந்திரம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் புவமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருணன்னோதி விசீட சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகா கணபதிம் தியாயாமி என்று சொல்லி மனதில் அந்த விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதயோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி இந்த பஞ்சபாத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அக்ஷதை என்பது பச்சை அரிசி, மஞ்சள் தூள், நெய் இந்த மூன்றையும் சேர்த்து பிசைந்து அக்ஷதை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதாங்க. உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி மீண்டும் அக்ஷதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி இந்த பிள்ளையாருக்கு இந்த சந்தனத்தை எடுத்து உங்களுடைய மோதிர விரலால் பொட்டு வைக்க வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி குங்குமாச்சூரணம் கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி நம்ம சந்தனத்தில் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லி குங்குமத்தை எடுத்து பிள்ளையாருக்கு பொட்டு வச்சிருங்க. அதற்கு பிறகு புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பணம் பண்ணுங்க. தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி நீங்கள் வந்து பத்தியை நல்லா காமிச்சுங்க. பிள்ளையாருக்கு காமிச்சு மணி அடிச்சு பத்தி காமிச்சிருங்க. தீபம் தரிசியாமி அப்படின்னு சொல்லி தீபத்தை தீபாராதனை பண்ணிருங்க. இந்த நெய் தீபக்கால வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து நெய் தீபாராதனை பண்ணிருங்க. தூப தீப அனந்தரம் சுத்தாசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து வந்து பிள்ளையாருக்கு முன்னால் விடணும். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் பூஜைனாலே ஒரு 2 வாழைப்பழம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது வாழைப்பழம் என்பது கண்டிப்பாக வேண்டும். 2 வாழைப்பழம் வச்சுக்கோங்க. அப்படி 2 வாழைப்பழம் நீங்கள் வைக்கலைன்னா பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு பேரிச்சம்பழமோ இல்லை வந்து ஆப்பிள் பழமோ இல்லை என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். இப்போ வாழைப்பழத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வச்சுட்டு ஓம் புர் புவஸ்வக என்று சொல்லி தீர்த்தத்தால் எடுத்து இந்த வாழைப்பழத்தின் மீது தெளிக்க வேண்டும். தெளிச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறோம். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா. பிள்ளையாருக்கு இப்படி கையில் வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் மகா கணபதையே நமஹ கதலி பல மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வெற்றிலைப்பாக்கு தினமும் வைக்க வேண்டும். தினமும் வெற்றிலைப்பாக்கை மாற்றி புதுசாக வெற்றிலைப்பாக்கு வச்சுக்கோங்க. வெற்றிலைப்பாக்கு எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தீர்த்தத்தை தெளித்து இந்த தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு புஷ்பத்தை எடுத்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்ல வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் விடணும். அதற்கு பிறகு அந்த நெய் தீபாரதனை இருக்கு இல்லையா, அந்த தீபத்தை எடுத்து இப்போ பிள்ளையாருக்கு காமிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டே காமிக்கணும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ மகாகணபதையே நமஹ கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நாம
பிள்ளையாரை அழைச்சி அவரை வந்து அவருக்கு 16 சோடச என்றால் 16 அப்படின்னு பேர் சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோம். 16 வகையான உபச்சாரம் செய்து அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து அமர வச்சிருக்கோம். இந்த சோடச உபச்சாரத்தின் அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வந்து கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் புபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருணன்னோதி விசீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா கணபதியே உங்களை நான் மனசில் நினச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆவாகயாமின்னா வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அட்சதை கொடுத்தோம் இல்லையா? அதுக்கு என்னன்னா அவருக்கு வந்து இருக்கை கொடுத்து அமர வச்சிருக்கோம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னா பாத சுத்தி பண்ணியிருக்கோம். ஹஸ்தையோ ஆர்க்கியம் சமர்ப்பயாமின்னா கைகளை சுத்தம் செய்திருக்கிறோம். ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆசனம் கொடுத்து உள்ள மறுபடியும் கூட்டிட்டு போய் அமர வச்சிருக்கோம். ஸ்நாப்பயாமி என்று சொன்னால் வந்து என்று சொல்லி நாம் வந்து அபிஷேகம் செய்திருக்கோம். சரிங்களா? ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பியாமி அப்படின்னா இந்த அபிஷேகத்திற்கு பிறகு மீண்டும் மறு ஆசனம் கொடுத்து நாம் உட்கார வச்சுருக்கோம். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னா நம்ம வந்து வஸ்திரம்னா என்ன உங்களுக்கு ஆடை அப்படின்னு தெரியும். அந்த வஸ்திரத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உபவீதார்த்தம் அக்ஷதான் அப்படின்னா உபவீதார்த்தம்னா பூணூல் கொடுத்து ஒரு உபச்சாரம் செய்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி சந்தனத்தில் பொட்டு வச்சோம். குங்குமாச்சூரம்னா குங்குமத்தால் பொட்டு வச்சோம். அதுக்கப்புறம் தூப ஆராதனை தூபம் காமிச்சோம் இல்லையா உதுபத்தி. அதுக்கப்புறம் தீப ஆராதனை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் அவருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன வெற்றிலைப்பாக்கு கொடுத்தோம். அதுக்கு பிறகு தாம்பூலம். அதுக்கப்புறம் மந்திர புஷ்பம் நிறைய மந்திரம் சொல்லணும்னு தான் ஆசை இருந்தாலும் அதற்குரிய பலனை கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிறிய புஷ்பத்தை நான் சமர்ப்பணம் செய்கிறேன், அதற்கான பலனை கொடுங்கள் பிள்ளையாரப்பா அப்படின்னு நாம இந்த சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னா தங்கத்தாலான புஷ்பத்தால் வந்து இந்த பிள்ளையாருக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும்னு தான் ஆசை இருந்தாலும் அதற்கு சமமாக இந்த புஷ்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். அந்த உதிரி புஷ்பம் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க. இல்லாதவங்க வந்து நல்ல ஒரு ஈரத்துணியில் சுற்றி அந்த ஈரத்துணியை தண்ணி தெளிச்சுட்டே இருங்க. அந்த பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த இப்படி சமர்ப்பணம் பண்ணும்போது நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அருவம்புல் சமர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி அப்படின்னு எத்தனையோ உபச்சாரங்கள் இப்படிப்பட்ட நிறைய உபச்சாரம் செய்யணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தாலும் இந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு கற்பூரம் காமிச்சிருக்கோம். இந்த சாம்ராஜ்யம் போஜ்யம் கற்பூரம் காமிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி இது எல்லாம் சேர்ந்து 16 வகையான நம்ம உபச்சாரம் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளையாரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா நாங்கள் வந்து இப்போது நவராத்திரி கொலு வந்து வைக்காதவங்க நாங்கள் அப்படி கொலு வைக்காமல் வந்து இப்படி கலச வழிபாடோ இல்லை வந்து அகண்ட தீப வழிபாடோ இல்லை திருவிளக்கு வழிபாடோ அப்படி எதை செய்பவர்களாக இருந்தாலும் அப்படி நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோம் பிள்ளையாரப்பா. ஆகவே வந்து எங்களுக்கு வந்து இந்த 10 நாட்கள் தொடர்ந்து இந்த அன்னையை தேவியின் அருளை வந்து நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். நீங்களும் பரிபூர்ணமாக இந்த பூஜை வந்து நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்து அந்த விநாயக பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது வந்து முதல்ல வந்து சங்கல்ப மந்திரத்தை நம்ம சொல்ல போகிறோம். சங்கல்பம் அப்படின்னா அப்படின்னா என்னன்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம் சாமிகிட்ட. அதுதான் சங்கல்ப மந்திரம். இப்போ அந்த சங்கல்ப மந்திரத்தை அடியேன் கூறுகிறேன். ஸ்க்ரீனில் வரும், பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்கமாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் வித்யாபாரங்கத அபிவிருத்தியர்த்தம் கொலு இந்த நவகிரக தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து இதுதான் பிரார்த்தனை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன
பிள்ளையார்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த நவராத்திரி வழிபாடு செய்ய போகிறோம், இந்த வரங்களை எல்லாம் நீங்களும் கொடுக்க வேண்டும், இந்த தேவிகளிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன இதுக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான நல்ல க்ஷேமத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டும், தைரியம் வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன தைரியலக்ஷ்மி கண்டிப்பாக தைரியம் நமக்கு வேண்டும். வீரிய என்றால் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு வீரியத்துடன் ஒரு முனைப்புடன் செய்ய வேண்டும். விஜய என்றால் வெற்றி என்று பொருள், வெற்றி வேண்டும். அந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுள், நீண்ட ஆயுள் நமக்கு வேண்டும். அதற்கு பிறகு எல்லாம் இருந்து அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கணும் இல்லையா? அதை கேட்டிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடந்தால் போதுமா? பேரம்பேத்தி வேணும் இல்லையா? சத் சந்தான பிராப்தம். தொழில் வியாபாரம் எப்படி இருக்கணும்? அநேக கோடி தனலாபத்தை அருளி தர வேண்டும். அதற்கு பிறகு இது எல்லாம் இருந்தாலும் என்ன, இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? சமஸ்த சரீர ருணரோக, இந்த உடலில் வியாதிகள் எல்லாம் நீங்க வேணும், உபத்திரவம் எல்லாம் நீங்கணும். யாரால நமக்கு என்னென்ன உபத்திரவம் இருக்கோ அது எல்லாமே போகணும். நம்ம உடல்ல இருக்கிற உபத்திரவமும் நீங்க வேண்டும். பெண்கள் வந்து கணவருக்காக எப்பொழுதுமே பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் இல்லையா? அதில் ஒன்று தான் தீர்க்கமாங்கல்ய பிராப்தியர்த்தம். சக குடும்பானாம் சதவருஷ, எல்லா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரிடமும் ஒன்று கூடி நல்ல முறையில் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துக்கணும். சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம். அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நல்லா கல்வி கற்க வேண்டும் அல்லவா? வித்யாபரங்கத அபிவிருத்தியர்த்தம். இப்படி வந்து நவகிரக இந்த சர்வ தேவதா கிருபா கடாட்சம், இந்த நவராத்திரி கொலு தேவதா கிருபா கடாட்ச சித்தியர்த்தம் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். நமக்கு மட்டும் பிரார்த்தனை செஞ்சால் போதுமா? இப்போ வந்து சர்வே ஜனகா சுகினோ பவந்து, நான் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஜனங்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும், எல்லாம் பெற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். இப்பொழுது முக்கியமாக இன்னொரு பிரார்த்தனையை அடியேன் கூறுகிறேன், சொல்லுங்கள். நமக்கு இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு மனசுல வந்து ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இது சரியில்லை, அது சரியில்லை, நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா, ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதற்கு உண்டான விடை என்னென்ன, அதுக்கு என்ன வேணும்னா அதெல்லாம் என்ன இல்லாமல் இருக்க வேண்டும். மனம் வந்து தெளிந்த மனதுடன் இருக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும் என்றால் ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை அருளக்கூடியவள் இந்த தேவி தான். அப்படி அந்த தேவியிடம் நாம் என்ன வேண்ட போகிறோம் என்றால் ஞான பிராப்தியர்த்தம் என்று 3 முறை கூறுங்கள். அவ்வளோதாங்க. இதுதாங்க வந்து பிரார்த்தனை சங்கல்ப மந்திரம். இப்போ வந்து நீங்கள் இந்த கலசமாக இருந்தாலும் சரி, கலசம் வச்சா கலசத்துக்கு இப்போ பூஜை பண்ணிகிட்டே வந்துடுங்க. அகண்ட தீபம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்துடுங்க. அந்த திருவிளக்கு வழிபாடு அது ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஒரு பலன் தரக்கூடிய வழிபாடு. அது அப்படி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துடுங்க. திருவிளக்கு வழிபாடு பண்ணுறவங்க தினமும் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்காக இந்த அடியனுடைய இந்த பதிவோடு சேர்த்து 10 நிமிடத்தில் மந்திரங்கள் அப்படின்னு மந்திரங்கள் மட்டும் தனியாக வந்து ஒரு பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லக்ஷ்மி மந்திரத்தை நாம் திருவிளக்குலையும், இந்த திருவிளக்க பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, கலசமாக இருந்தாலும் சரி, அகண்ட தீபமாக இருந்தாலும் சரி, இப்போ 3 பேரை நம்ம கூப்பிட போகிறோம். யார்? முதல்ல மகாலட்சுமியை கூப்பிடுவோம். சரிங்களா? அதற்கு உண்டான மந்திரம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலா யதாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ ஓம் மகாதேவை ச வித்மஹே விஷ்ணு பத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இப்போ இது லக்ஷ்மி மந்திரம். அடுத்து துர்காதேவியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். துர்காதேவி வழிபடுவதற்கு இந்த நவராத்திரியை தவிர வேறு எந்த ஒரு நாளுங்க கிடைக்கும்? அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அன்னை துர்காதேவி. அதுவும் வந்து இந்த நவராத்திரியை வழிபடும் பொழுது அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளையும் நாம் அள்ளி தரக்கூடியவள், இந்த நவகிரகத்தின் அதிபதி. ஆகவே வந்து எல்லா விதமான தோஷங்களையும், எல்லா விதமான இந்த நவகிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும்
நிவர்த்தி செய்யக்கூடியவள் இந்த துர்காதேவி. துர்கையின் அருள் இருந்தால் போதும் நாம் எல்லா விதமான இந்த தோஷங்களிலிருந்தும் எளிதில் வெளிவந்து விடலாம். சரிங்களா? அடியேன் வந்து பேசும்போது கொஞ்சம் திக்குது, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் மனசில் தோன்றது அப்படியே நான் பேசிகிட்டே வருவேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு எடிட்டும் பண்ண மாட்டேங்க. ஒரு சில டெக்னிக்கல் எடிட் மட்டும்தான் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துர்காதேவிக்குரிய மந்திரம். கௌரி மிமாய சலீலானி தக்ஷத் ஏகபதி த்விபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபுஷி சகஸ்ராட்சரா பரமே வியோமன். இப்போ வந்து காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியை ச வித்மஹே சம்பு பத்னை ச தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். இன்னொரு மந்திரம். ஓம் மகாதேவியை ச வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். இப்போ அடுத்தது சரஸ்வதி மந்திரம். சரஸ்வதிக்கு உகந்த நாள் இல்லையா? இந்த சரஸ்வதி பூஜை வரும்பொழுது நாம் ரொம்ப வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள் இந்த சரஸ்வதி பூஜை. அது நவராத்திரிலே அந்த 5 நாளில் 10 நாட்களில் வருது இல்லையா? அதனால வந்து அந்த சரஸ்வதி மந்திரம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி பூஜாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். இப்பொழுது இந்த கலசத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தீப வழிபாடு செய்பவர்கள் அஸ்மின் தீபே என்று கூற வேண்டும். கூறிவிட்டு இப்பொழுது அடியன் சொல்வதை திரும்ப சொல்ல வேண்டும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ துர்கா ஸ்ரீ சரஸ்வதி தேவி தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விடவும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விடவும். ஸ்நாபயாமி தீர்த்தம் விடவும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விடவும். வஸ்தார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி தீர்த்தம் விடவும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி தீர்த்தம் விடவும். கந்தம் சமர்ப்பயாமி என்று கலசத்திலோ அல்லது இந்த விளக்கிலோ அழகாக பொட்டு வைக்க வேண்டும். சந்தனத்தால் பொட்டு வைக்க வேண்டும். உங்களுடைய மோதிர விரலால் தான் பொட்டு வைக்கணும். அதற்கு மேலே குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி இந்த புஷ்பத்தால் பூஜை செய்யணும். தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி பக்தி காண்பிக்கலாம். தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபக்காலில் இந்த நெய் தீபாராதனை காண்பிக்கலாம். தூப தீப அனந்தரம் சுத்தாச்சமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை விட வேண்டும். இப்போ இன்னொரு வாழைப்பழம் வச்சுருப்பீங்க இல்லையா? 2 வாழைப்பழம் வேணும்னு கேட்டேன் நான். ஒன்று எடுத்து ஓரத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு இந்த வாழைப்பழம் இல்லாட்டி இந்த பேரிச்சம்பழம் இந்த கிஸ்மிஸ் பழம் ஆப்பிள் பழம் இப்படி எந்த பழத்தை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். ஓம் புர் புவஸ்வக என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது அந்த இதை படைக்க வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ துர்கா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமக. கதலிப்பழ மகாநிவேத்தியம் நிவேதையாமி. வாழைப்பழம் வச்சா கதலிப்பழம்னு சொல்லுங்க. ஏன்னா வாழைப்பழத்திற்கு கதலிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வெறுமனே மகாநிவேத்தியம் நிவேதையாமி அப்படின்னு சொல்லுங்க, போதுமானது. இப்பொழுது வெற்றிலைப்பாக்கை எடுத்து வச்சுட்டு அதை வெற்றிலைப்பாக்க சமர்ப்பணம் பண்ணணும். அது என்ன? ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி என்று சொல்லிட்டு தீர்த்தம் விடணும். அதற்கு பிறகு இந்த நெய் தீபாராதனை காண்பிக்க வேண்டும். சாம்ராஜ்யம் போஜம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டி கும்ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம். ஸ்ரீலக்ஷ்மி துர்கா சரஸ்வதி தேவியை நமக. நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்லலாம். கற்பூரத்தை காண்பித்தால் கற்பூர நீராஞ்சன தீபம் சமர்ப்பயாமி அல்லது தர்சயாமி எதுனாலும் சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ வந்து உங்களுடைய கலசத்திலோ அல்லது உங்களுடைய திருவிளக்கிலோ அகண்ட தீபத்திலோ 3 தேவியர்களையும் நம்ம அழைச்சாச்சு. அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. யாருக்காக? நீங்கள் சொன்ன மந்திரத்தினால், உங்களுடைய வேண்டுதலினால், உங்களுடைய அந்த சமர்ப்பணத்தினால் அவர்கள் வந்து எழுந்தருளி ஆகிவிட்டது. இனிமேல் நீங்கள் வந்து
உங்களுக்கு இந்த அடுத்து வந்து ஒரு சின்ன கலச பூஜைன்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தை கூறி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடலாம். கொலுக்கு நிறைய பாட்டு பாடுவாங்க இல்லையா, அப்படி நிறைய பாட்டெல்லாம் பாடி நல்ல வழிபாடு செய்யலாம். கடைசியில் வந்து மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க, நவரத்ன மாலையை சொல்லுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்பொழுது வந்து கலச பூஜை செய்யும். இப்போ வந்து சோடச உபச்சாரங்கிறது நான் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு செஞ்சது தான், அதே தான் அப்படியே தான் வந்து இப்போ வந்து இந்த 3 தேவரிக்கும் அதே சோடச உபச்சாரத்தை நான் செஞ்சுருக்கோம். அர்த்தம் ஒன்று தான். இதில் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், நீங்கள் யோசிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளையாருக்கு பூணூல் சமர்ப்பணம் பண்ணால் சரிங்க. இப்போ வந்து இவர்கள் எல்லாம் பெண்கள் ஆயிற்று, பெண்கள் எப்படி அவங்களுக்கும் பூணூல் சமர்ப்பணம் பண்ணுறீங்க? ஏன்னா உபவீதார்த்தம்னா பூணூல் இல்லையா? அப்படின்னா தேவியர்கள் முன்காலங்களில் எல்லாம் தேவியர்கள், அதாவது பிராமண பெண்கள் எல்லாம் பூணூல் அணிந்து கொள்ளும் வழக்கம் இருந்தது, இப்பொழுது கிடையாது. ஆனால் வந்து தேவியர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தேவதைகள், அந்த தெய்வங்களுக்கு வந்து பூணூல் அணிந்து கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு பூணூல் நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்பொழுது வந்து இந்த கலசபாத்திரம், இந்த இது சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பஞ்சபாத்திரம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக தீர்த்தத்தை வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் அந்த டம்ளர் மாதிரி இருக்கும்ல, உள்ளங்கையை வந்து நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு இப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். கங்கை ஜெயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு பாகிரதி வேதவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ரகங்கா பிரகீர்த்திதா. அவ்வளோதாங்க. கையை எடுத்துக்கோங்க. இது கலச பூஜை. அதாவது இந்த நதி தேவதைகள் எல்லாவற்றையும் நாம் வந்து இந்த தீர்த்த பாத்திரத்தை எழுந்துட செய்திருக்கோம். இப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த பூஜைக்கு உண்டான திரவியங்கள் வச்சுருப்பீங்களே இல்லையா, அதெல்லாம் தெளிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிரசில் தலையில் லேசாக தெளிச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இது வந்து சுத்தத்துக்காக நம்ம செய்கிற ஒரு பூஜை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பாட்டு தெரியுமோ எல்லாத்தையும் பாடலாம். முக்கியம், ஒரு நாள் வந்து மகாலட்சுமி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி தெரியாவிட்டால் இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சுப்பலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அடியேன் வந்து விரைவில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கூறி வழிபாடு செய்வது எப்படி என்று சொல்லி வந்து ஒரு தனியாக ஒரு பதிவை வந்து கூற இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டே வரலாம். அந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னா சாதாரண ஒரு ஸ்தோத்திரம் கிடையாதுங்க. ஆதிசங்கரர் கூறிய பொன்னாலான நெல்லிக்கனை, அந்த பொன்னாலான நெல்லிக்கனையை மழையாக பொழிவித்த ஸ்தோத்திரம், வெரி வெரி பவர்ஃபுல்லுங்க. அதை வந்து அடியேன் விரைவில் வந்து பதிவேற்றம் செய்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இப்படி எல்லா விதமான மந்திரங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைய பாடல்லாம் தெரியும், எல்லாம் பாடிட்டு கடைசியில் வந்து நீங்கள் வந்து இந்த சுண்டல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு நாள் வந்து பாசிப்பயிறு, ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் ஏதாவது ஏதாவது கடலை, இப்படி ஏதாவது ஒன்று அவிச்சு வச்சு செய்கிறது தான் நமக்கு வந்து அந்த கொலுவுக்கு பூஜைக்கு உண்டான பழக்கம். அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் கடையில் கூட வாங்கலாம். இந்த லட்டு அதிரசம் எது வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் வந்து கடைசியில் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சவுன்னா கடைசியில் மகா நைவேத்தியம் அப்படின்னு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அதை ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா பாடல்கள்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசியில் வந்து இந்த தட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மகா நைவேத்தியம் செய்யணும். அந்த மகா நைவேத்திய மந்திரத்தை அடியேன்னு சொல்லுங்கள். இந்த 3 முறை இந்த பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு 3 முறை வந்து இந்த நைவேத்திய பிரசாதத்தை சுற்றி விடணும். இது வந்து மகா நைவேத்திய மந்திரம். எல்லா கோவில்களிலேயும் இந்த மந்திரத்தை தான் கூறுகிறார்கள். ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி செய்வது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அடியேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு உண்டான சக்தி என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நைவேத்திய மந்திரத்தின் வியப்பூட்டும் அர்த்தம் அப்படின்னு அடியேன் வந்து ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி 3 முறை சுத்த வேண்டும். பிரம்மாக்னோ பிரமணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் யானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. ஓம்
ஸ்ரீலக்ஷ்மி துர்கா சரஸ்வதி தேவியை நமக மகாநேவேத்தியம் நிவேத்தையாமி அப்படின்னு சொல்லி முடிக்கணுங்க. அதற்கு பிறகு எல்லாம் இந்த நைவேத்தியம் முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கணும். எல்லா வீடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நடந்து போய் ஃபுல்லாக காமிப்பீங்க இல்லையா? அப்படி காமிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாகினேஹே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மகே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாத் குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. கற்பூர ஆரத்தியின் போது மகாலட்சுமி மந்திரத்தையும் சொல்லலாம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். அவ்வளவுதாங்க கற்பூர ஆரத்தி முடிஞ்சது. கடைசியில் மங்களத்தை பாடிருங்க. ஒரு 4 லைன் பாடினா கூட போதும். சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். உங்களுக்கு ஃபுல்லாக பாட தெரிஞ்சால் மங்களம் பாடுறதுக்கு நேரம் இருந்தால் ஃபுல்லாக கூட பாடலாம். ரொம்ப நல்லது தான் அப்படி பாடுவதும். இத்துடன் கொலு வைக்காதவர்கள் எப்படி பூஜை செய்வது என்பதை பற்றிய ஒரு நல்ல ஒரு பதிவை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அருளி செய்த அடியேனின் இஷ்ட தெய்வம் அன்னை பராசக்தியை வணங்கி இது போன்ற மற்றொரு பதிவில் அடியேன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணங்கி விடைபெறுகிறேன். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.